சட்டுன்னு வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவா. போடுறது டிராமா, இதெல்லாம் வேற குடிச்சிக்கிட்டு நேரா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியது தானே? அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். டேய், செய்யறது தப்பா இருந்தாலும் அதை கரெக்டா செய்யணும்டா. நீ என்ன அட்மிட் பண்ணதும் அவங்க செக் பண்ணிட்டு நான் எதுவும் சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். எப்படியும் டாக்டர் கரெக்ட் பண்ணிடலாம், அது வேற விஷயம். அப்புறம் நீ என்ன அட்மிட் பண்ணிட்டு நேரா விஜய் கிட்ட போய் பதறி எழுது டிராமா போடுற. நீ போடுற போட்ல அவ கதறி எழுது என்ன தேடி ஓடி வரணும். புரியுதா? உன் கூட பழகுனதுக்கு ரொம்ப படுத்துறடா. எப்படி எப்படி எத்தனையோ பேரை கரெக்ட் பண்ணி நோகாம உனக்கு அனுப்பி வச்சல, அப்போ மட்டும் ஜாலியா இருந்துச்சா? வாடா, பேசி என்ன சாவடிக்காதவா. எந்திரி, நேரா வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போ. மேடம், டாக்டர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்க சொன்னாரு. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க விஜய்ங்கிறது நான் தான். நீங்க யாரு? நான் இளங்கோட ஃப்ரெண்டு, உங்க கூட கொஞ்சம் பேசணும். வாங்க. எதுக்கா வந்தீங்க? அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு துரத்தி அமிச்சா அவர் உங்களை அமிச்சு டிஸ்டர்ப் பண்ண சொன்னாரா? இல்லங்க, இப்ப பிரச்சனையே வேறங்க. நான்சென்ஸ். அந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு எங்க போச்சு? அவர் அமிச்சாருன்னா இங்க வர வேண்டியதா? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன? இளங்கோ, நீங்க பேசுறது தாங்க முடியாம விஷம் குடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? அவன் சரியான முட்டா பையங்க. நான் கூட அவன் கிட்ட சொன்னேன், நீங்க பேசாட்டி போனா என்ன, விட்டு தள்ளுறான்னு சொன்னேன். லவ் பண்ணாட்டி என்ன செத்தா போயிடுவேன்னு கேட்டேன். அவன் நிஜமாவே சாக துணிச்சிட்டாங்க. அட பாவி மனுஷன், அவர் இப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதாங்க புரியுது, என்கிட்ட இப்படி பேசுற நீங்க அவனை எந்த அளவுக்கு நோக்க அடிச்சிருப்பீங்க. அது தாங்காம தான் அவன் மருந்து குடிச்சிட்டான். இப்ப சந்தோஷமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வேற எப்படிங்க சொல்றது? உங்களை எவ்வளவு தூரம் லவ் பண்ணிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான். எப்படிங்க இப்படி எல்லாம் இரக்கம் இல்லாம இருக்கீங்க? ஏதோ பக்கத்துல இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், அப்ப கூட உங்க பேரை சொல்லிதான் புலம்பனா. நீங்க ஒரு தடவையாவது வந்து அவனை பார்க்க மாட்டீங்களான்னு கதறான். எனக்கே அழுகு வந்துடுச்சு. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல அவன் மலை அளவு அன்பு வச்சிருக்கான். நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறது தப்புதான். ஆனா மனிதாபிமானம் ஒண்ணு இருந்தா அவனை உடனே வந்து பாருங்க. அப்போதான் அவன் செத்தாலும் நிம்மதியா சாவான். இல்லனா உங்களை நினைச்சு நினைச்சு ஏங்கி போய் உங்க பேரை சொல்லிக்கிட்டே தான் அவன் ஆவி போவும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ அவர் எங்க இருக்காரு? வாங்க போய் பார்க்கலாம். சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். கடவுளே, ஒன்னும் ஆயிடக்கூடாது அவனுக்கு. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்லைங்க, அவனும் தான். லவ் பண்ண வேண்டியதான், அதுக்காக விஷத்தை குடிக்கணுமா? அதுவும் உங்களுக்காக. உங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு? ஆமாமா, தெரியாதுதான். இதோ இந்த ரூம் தான். யார் நீங்க? இளங்கோவை பார்க்க வந்திருக்கோம். நாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க.